ஹாய் ஹலோ கைஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், அதாவது என் அத்தை பையனோட ஃபங்க்ஷன். அதனால நம்ம வந்து எஸ்பிபி கார்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஏரியாவில் மதுரவாயிலில் இருக்கக்கூடிய கார்டனுக்கு தான் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். அங்கே தான் ஃபங்க்ஷன் நடக்குது. சரி, அப்படியே ஜாலியாக ஒரு காற்று வாக்கில் ஒரு வாக்கை போட்டுக்கின்னு அப்படியே மண்டபத்தாண்ட அந்த கார்டன் ஏரியா செம்மையாக அங்கே இது போட்டு செட்லாம் போட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். அப்படியே பார்க்க எவ்வளோ மரம், செம்ம செடி எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அங்கே ஃபுல்லாக போயிட்டு ஒரு வீடியோ பயங்கரமாக, அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் கூடலாம் உட்காந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அவங்களாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் அம்மாவும் வந்துட்டு ஃபேமிலியெல்லாம் தங்கச்சி மாப்பிள்ளை எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பையனோட சேர்ந்து நின்று ஜாலியாக ஒரு ஃபோட்டோ சீர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அங்கே நின்று இருந்தோம். அப்படியே ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கின்னு அக்கா பார்த்திங்கன்னா சிண்ட்ரெல்லா மாதிரியே க்யூட்டாக செம்மையாக பயங்கரமாக மேக்கப் ட்ரெஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு சிண்ட்ரெல்லா மாதிரி ஒரு பிரின்சஸ் மாதிரி ட்ரெஸ்ஸிங் அவங்களுக்காக. அப்புறம் இந்த கார்டன் பற்றி சொல்லணுன்னா எஸ்பிபி கார்டன் சூப்பரான ஏரியா ஸ்பாட்டு, வேறு லெவலுங்க. என்னன்னு சொல்கிறது, எவ்வளோ பெரிய ஸ்பேசேஜ் பாருங்களேன். அந்த கார்டனில் எவ்வளோ பேர் உட்காந்துருந்தாங்க தெரியுமா. நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன், அதனால் கொஞ்சம் எல்லோரும் போயிட்டாங்க சாப்பிட்டு கிஃப்ட்டு. அதனால் அங்கே பார்த்திங்கன்னா செம்ம அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் எல்லாருக்கூடையும் ஃபோட்டோ எடுத்தாச்சு ரிசப்ஷனில். சரி, ஓகே சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்து உட்காந்தோம். சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். எப்படியோ இடம் பிடிச்சி அங்கே உட்காந்தோன்னு ரொம்ப நேரம் ஆச்சு. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தோம். கேட்ரிங் யாருன்னு பார்த்தா, கேட்ரிங் பேர் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதனால் நான் கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் எப்போயா அந்த கேட்ரிங்கில் சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எனக்கு. ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில் வச்சாங்க. வாட்டர் பாட்டில் வச்சோன்னோ அப்படியே வந்துக்கினே இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா ஸ்வீட்டு. என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்தா ரசகுல்லா. சரி, அதை எடுத்து ஒரு பைட்டை வச்சு வாயில் வச்சு அப்படியே சாப்பிட்டா செம்மங்க, வேறு லெவல். ரசகுல்லா தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் ரைத்தா வச்சார் ஒரு அண்ணா. அதுக்கப்புறம் கூட்டு வச்சாங்க. அது என்னதுன்னு தெரில. பீட்ஸ்லாம் அந்த பீட்டில் இருந்தது, அதெல்லாம் சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. அப்புறம் சப்பாத்தி, இடியாப்பத்துக்கு மேலே பன்னீர் வச்சுட்டு போயிட்டார். சப்பாத்திக்கு மேலே வைக்க வேண்டியதை சென்னா வந்து இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. அது மூக்கலை சென்னா, அது இங்கே வச்சுட்டாங்க. சூப்பராக இருந்தது ரெண்டும். அப்புறம் இளநீர் பாயாசம்லாம் ஊற்றுனாங்க, அதை சாப்பிட்டோம். அதை குடிச்சு பார்க்கலான்னு சொல்லி குடிக்கிறோம். அப்புறம் பன்னீர் டிக்கா இதுன்னு நிறைய இலையே ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க. வேறு லெவல் இருந்தது. அப்புறம் கடைசி எங்கள் மாமா வந்தார். அவர் கூட பஃபே சிஸ்டத்தில் போய் உட்காந்து சாப்பிட்டேன். அவர் சாம்பார் சாதம் சாப்பிட்டாரு, நல்லா இருந்ததுன்னாரு. அப்புறம் நான் ஒரு இளநீர் பாயாசம் சாப்பிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஐஸ்கிரீமோடு முடிச்சிட்டேன் வேலையை. ஐஸ்கிரீம் வேறு லெவல். பட்டர்ஸ்காட்சில் அந்த ஃப்ரூட்ஸு நட்ஸ்லாம் போட்டு சாப்பிட்டா தானே பட்டர்ஸ்காட்ச் மாதிரியே இருக்கும். அதுதான் ஒரு ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணி பார்த்தேன். செம்மையாக இருந்தது. நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். கார்டன் ஏரியாவில் ஒரு செம்ம ஸ்பாட் ஒன்று இருந்தது. அங்கே போய்ட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற டைமை அங்கே போய் கரைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா, அங்கே அப்படியே கப்பல் மாதிரி அந்த போட் இருந்தது. அந்த போட்டில் ஏறி நிற்கலான்னு பார்த்தா பயம் வந்துடுச்சு. ஆடுது டகடகன்ட்டு. அப்புறம் இறங்கிட்டு அங்கேருந்து போய் நின்றுட்டு பார்த்தா ஆடுது அப்படின்னு சொன்னால் நின்று ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி அப்புறம் நின்று ஃபோட்டோலாம் பயங்கரமாக எடுத்துக்கினேன். சரி, ஓகே வைபாய் விட்டேன். நல்லா சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது ஃபோட்டோலாம். நீங்கள் இன்றைக்கே போய் அங்கே ஃபோட்டோ எடுத்துருந்தீங்களா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் அப்புறம் அப்படியே ஒரு ஃபோக்கில் இருந்தால் விடிஞ்சிருச்சுங்க ஃபோட்டோ எடுத்துக்கினே இருக்கும்போது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த மார்னிங் வியூ இருக்குது பாருங்களேன்.
அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் தாலிலாம் கட்டி முடித்தோன்னா எங்கள் அக்கா கூடயும் எங்கள் பெரியம்மா கூடயும் ஃபோட்டோ எடுத்துருந்தேன், வீடியோ எடுத்துருந்தேன். அவங்க பசங்க, பொண்ணு, அது பெரிய பொண்ணு, ட்வின்ஸ் வேறு எங்கள் அக்காவுக்கு. தனியாக எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு பொண்ணு, அப்புறம் இது சின்ன அக்கா பொண்ணு, இது இன்னொரு பொண்ணு. அப்புறம் ஃபேமிலியாக நின்று நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் பொண்ணு மாப்பிள்ளையோட. அப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.